இப்போ அஜித் படம் கூட இங்கே சென்னையில் நடந்துச்சு ஏர்லி மார்னிங் ஷோவில் போய் அப்போ அஜித் மேலே வழங்கப்பட்டாங்க. இவர் ஒரு கூட்டத்தில் எந்த விதமான பெர்மிஷன் வாங்காமல் முன்னேற்பாடு இல்லாமல் போனதுனால் ஒரு உயிர் போயிருக்கு. அப்போ சம்மந்தப்பட்ட எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுறப்ப இவரை மட்டும் எப்படி விடுவாங்க? அல்லு அர்ஜுன் சைட்லேருந்து எனக்கு தெரியாது இந்த மாதிரி சம்பவங்கள், தற்செயலாக தான் போனேன், வாதத்தை எடுத்து வருவாங்க, எனக்கு தொடர்ந்து எனக்கு நடந்தே தெரியாது அப்படின்பாரு. நடிகருக்கு பர்சனல் அப்படின்றது இருக்கக்கூடாதா? இது வந்து ஒரு அவரோட படம் போயிருக்காரு சரி, ஆனால் பொதுவாகவே ஒரு நடிகர் போறாரு அப்படின்ற போது எல்லாத்திட்டையும் சொல்லிட்டா போக முடியும். அல்லு அர்ஜுன் பண்ண பெரிய தவறு என்னன்னா பாதுகாப்பு ஏற்பாடுகளோட போகாமல் போனதான். அவங்க நம்பி வர்றவனுக்கு உயிர் போது, காசும் போகுது. கொஞ்சமாவது சமூக அக்கறை, சோசியல் இது வேணும். 150 ரூபா டிக்கெட்டு, 100 ரூபா காஃபி, 200 ரூபா பாப்கார்ன், 50 ரூபா பார்க்கிங். ஒரு சம்பளமே 500 ரூபா தான் ஒரு நாளைக்கு. ஒன்னொன்று சொல்றாங்க, 500 ரூபா கொடுத்து படம் பார்த்துட்டு விமர்சனம் பண்ணாத, 3 நாள் கழிச்சு விமர்சனம் பண்ணு. திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் சார் அல்லு அர்ஜுன் அவரை வந்து ஹைதராபாத் போலீஸார் வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க. 14 நாள் காவலில் இருக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவும் விதிச்சிருக்காங்க. எதுக்கான இந்த அரெஸ்ட்? ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு சார்? இல்லை, புஷ்பா 2 படத்தினுடைய அந்த ப்ரொமோஷன் வெளியீடு விழாவுக்கு ஹைதராபாத்தில் ஒரு தேட்டருக்கு இவர் விசிட் போகிறார். அந்த விசிட் போன இடங்களில் கூட்டம் தள்ளுமுள்ளாகி ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் வந்து இறந்துடுறாங்க. அதனால் அந்த தேட்டர் ஓனரு, அந்த மேனேஜரு, அப்புறம் அல்லு அர்ஜுன் இவங்க மேலே வழக்கு எஃப்ஐஆர் பதிவு போடப்பட்டு அவங்க மிச்சம் இருக்கக்கூடிய 2 பேரை ஏற்கனவே கைது பண்ணிட்டாங்க. அந்த ஒரு வாரமாக ஆச்சு அல்லு அர்ஜுனை கைது பண்ணலை. அது அல்லு அர்ஜுன் அன்றைக்கி தெலுங்கில் ஒரு பெரிய ஸ்டாரு, பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் இருக்குது. ஆனால் கோர்ட்டு வந்து ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் விட்டுட்டீங்க, இவருக்கு மட்டும் ஏன் விட்டீங்க, அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சோன்னே இன்றைக்கி காலையில் அவரை வந்து வீட்டில் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. இன்றைக்கி ஈவினிங் வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி 14 நாள் அவருக்கு வந்து ரிமாண்ட் பண்ணப்பட்டு இன்றைக்கி அழைச்சிட்டு போகிறாங்க. அவருடைய அட்வொகேட்ஸ் வந்து இதை வந்து ஹைகோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹைகோர்ட்டுக்கும் இல்லாட்டி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகலாம்னு பெயிலுக்கு மூவ் பண்ணுறாங்க. பட் எப்படியா இருந்தாலும் சாட்டர்டே சண்டேஸ் லீவ் அப்படிங்கும் போது இன்னும் ஒரு வாரம் அவர் சிறையில் இருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அல்லு அர்ஜுன் தள்ளப்பட்டிருக்கிறார். ஓகே சார். ஆக்சுவலாக அந்த சம்பவம் 5ஆம் தேதி நடக்குது. இவங்க 8ஆம் தேதி அந்த மன்னிப்பு வீடியோ வந்து போடுறாரு. இந்த மாதிரி 25 லட்சம் வந்து நான் தரேன், அதுக்கு ஈடும் ஆகாது, மற்ற செலவுகள்லாம் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்கிறாரு. இதை தாண்டியும் அரசு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்ற போது என்ன காரணமாக இருக்கும்? அரசு செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஒரு உச்ச நட்சத்திர நடிகர் இடத்துல போய் இருக்கிறப்ப கூட்டம் தன்னை அறியாமல் வரும் அப்படிங்கிறதுல அவருக்கு பேசிக்காக அந்த சென்ஸ் இருக்கும். அப்போ அந்த கூட்டத்தை இவரால் தானே சேருது. அப்போ இவர் தானே அதில் பொறுப்பேற்றணும். இவர் போகாமல் இருந்தாருன்னா எப்பயும் போல காசை கொடுத்துட்டு படத்தை பார்த்துட்டு போயிருப்பாங்க. அப்போ இவர் வர்றதுன்னு தெரிய பிறகு தான் அந்த கூட்டத்தில் முண்டி அடிச்சுட்டு போய் பார்க்குறாங்க. இந்த மாதிரியான செலிபிரிட்டிஸ் படம் எப்படி பார்க்க போவாங்க அப்படின்னா மாஸ்க் போட்டு, ஹெல்மெட் போட்டு, வேறு கெட்டப்பில் போய் படம் பார்ப்பாங்க. பாலச்சந்திர சார்லாம் ரெகுலராகவே அவருடைய ஓப்பனிங் ஷோ தியேட்டரில் பார்ப்பாரு. பட் அது வேறு மாஸ்க்கு, கேப்லாம் போட்டு போய் பால்கனியில் உட்காந்து பார்த்துட்டு சைலண்ட்டாக வந்துடுவாங்க. இவர் படத்துக்கு ஒரு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்து இந்த இடத்துல போய் நின்னது கூட்ட நெரிசலில் இறந்துருக்குறாங்க. பட் இவர் அங்கே இல்லாமல் இறந்துருந்தாங்கன்னா அவனுக்கு கேள்வி கிடையாது. கூட்ட நெரிசலில் இப்போ அஜித் படம் கூட இங்கே சென்னையில் நடந்துச்சு ஏர்லி மார்னிங் ஷோவில் போய் அப்போ அஜித் மேலே வழங்கப்பட்டாங்க. அப்போ இவர் அங்கே ஸ்பாட்டில் இருக்கிறார். ஒரு எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இல்லாமல் ஒன்று போலீஸ் பெர்மிஷன் கேட்டிருக்கணும். எதுக்கு போலீஸ் பெர்மிஷன் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரியான கூட்டங்கள் வர்றப்ப அதை சமாளிக்கிறது தான். எதுவுமே இல்லாமல் திடீர்னு போய் இறங்கி நிற்கிறப்ப ஒரு தன்னிச்சையாக ஒரு கூட்டம் வந்து ஒரு நடந்திருக்கு. அப்போ இவரும் அதில் ஒரு பொறுப்பு, தேட்டர் ஓனரு, மேனேஜரு. அப்போ இவரும் அதில் ஒரு பொறுப்பாக அக்யூஸ்டாக சேர்க்கப்பட்டு தான் இன்றைக்கி வழக்கு பதிவு பண்ணி இன்றைக்கி அவர் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. சார் விசாரணை அப்படின்றது வந்து இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. பல ஹீரோஸும் வந்து கோர்ட்லலாம் ஆஜராயிருக்கிறாங்க. ஆனால் இது எடுத்தோன்னே அரெஸ்ட் அப்படின்றதுனால இந்தியா முழுக்க திரும்பப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு உச்ச நடிகர் கிட்டத்தட்ட இப்போ தான் 1000 கோடின்ற டார்கெட்டும் இந்த புஷ்பா படம் அச்சீவ் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் இந்த நெருக்கடி அப்படின்றது அரசாங்கம் ஏதோ புஷ் பண்ணுதோ அப்படின்ற சில இல்லை. அதாவது அல்லு அர்ஜுனுக்கு பேக்ரவுண்டு, பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு இருக்குது, அதில் மாற்று கருத்து கிடையாது. அவங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் இருக்காங்க. இன்றைக்கி சிரஞ்சீவி மற்ற ஆட்கள்லாம் கூட அந்த வீட்டில் போய் இன்றைக்கி மொத்தமாக நின்றுட்டு இருக்கிறாங்க. ரசிகர்கள் பெரிய அளவில் பண்ணுறாங்க. ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இதுக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிருக்காரு, அவர் மேலே வழக்கு பண்ணுறது தப்புன்னு. ஆனால் இது வந்து லீகலாக பார்த்தா சரின்னு ஒரு சட்டம் இருக்குல்ல, சட்டப்படி தானே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் மேலே தனிப்பட்ட ஒரு கால் புணர்ச்சியில் அவர் வீட்டில் சும்மா இருந்தவரை போய் அரெஸ்ட் பண்ணலையே. இவர் ஒரு கூட்டத்தில் எந்த விதமான பெர்மிஷன் வாங்காமல் முன்னேற்பாடு இல்லாமல் போனதுனால் ஒரு உயிர் போயிருக்கு. அப்போ சம்மந்தப்பட்ட எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுறப்ப இவரை மட்டும் எப்படி விடுவாங்க? இவர் அந்த இடத்துல இல்லைனாலே அது வராது. சட்ட ரீதியாக அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, சட்டம் இருக்குது. அந்த 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 சம்பவத்தில் இவரும் உடனடியாக இருக்கிறார். இதில் எங்கே பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வருது? ஓகே, இது வந்து ஒரு விபத்து அப்படின்னு சொல்லி சில பேர் கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து கூட்ட நெரிசலில் இந்த மாதிரி தள்ளுமுள்கள் நடக்கிறது சம்பந்தம். இது எப்படி ஒருத்தர் சம்மந்தப்பட்டதா எப்படி ஆகும்? இல்லை, ஒரு தேட்டரில் ஒரு 1000 பேர் போகிறாங்க அப்படின்னா இன்றைக்கி அவர் அந்த 1000 பேர் உள்ளே போயிருப்பாங்க. ஆனால் இவர் வந்த பிறகு வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்ட நெரிசல் தானே அது. தேட்டரில் வெளியில் படம் பார்க்குறவங்க கூட்டம் கிடையாது. இப்போ உள்ள இவர் தெரியாமல் உள்ளே போய் ஸ்க்ரீன் படம் ஓடிட்டு இருக்கோ இல்லை இன்டர்வலில் எந்திரிச்சு நின்று
அவங்கள பார்த்து ஒரு கையை காமிச்சிட்டு வந்தாருன்னா பிரச்சனை வந்திருக்காரு. வெளியில வர்றப்ப நிக்கிற கூட்டம் தானே பிரச்சனை. அப்ப இவரால் தானே கூட்டம் சேருது. படம் பார்க்க வந்த கூட்டத்துக்காலும் டபுள் மடங்கு இவரை பார்க்க வந்த கூட்டம் தான். அப்ப நீங்க முன்னேற்பாடுகள் இல்லாம பெர்மிஷன் வாங்காம ஏன் போனீங்கிறதா அந்த குற்றச்சாட்டு. அதனால் போகப்பட்டது ஒரு உயிர். அப்ப இதுதான் வந்து அங்க நடந்திருக்கு. இதை வந்து ஒரு ஒரு அவர் முன்னேற்பாடுகள் இல்லாமல் போயிட்டார். அல்லு அர்ஜுன் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேராக போயிருந்தாருன்னா தவிர்த்திருக்கலாம். இல்லை இந்த படம் தான் ஆல்ரெடி ஓடிட்டு இருக்கு, அப்படி எதுக்கு இவங்க போகணும்? ஓகே, இதில் கேஸாக என்ன பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதை ஏதோ தேட்டரை வாடகைக்கு எடுத்து அது ரசிகர் ஷோவாக மாற்றி இந்த ப்ரிவியூ அப்படின்றதுக்காண்டி விட்டுருக்காங்க. இதில் தான் அல்லு அர்ஜுனோட பேர் அடிப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இல்லை, ஒவ்வொரு நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருந்துச்சு. அதாவது ஒரு தேட்டரை வந்து ஒரு ஷோ மட்டும் எடுத்துக்கிடுவாங்க, ரசிகர் பண்ணுற ஷோ அப்படின்னு போடுவாங்க. அது முழுக்க முழுக்க தேட்டருக்கு என்ன சீட் கெப்பாசிட்டியோ அது பணத்தை கட்டி எடுத்துக்கிட்டு அந்த ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்களுக்குலாம் டிக்கெட் அதிகமாக விலை வைத்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஷோ தான் அது. அதில் போனது தான் இப்போ சிக்கலாச்சு. ரசிகர் மன்றத்துக்கு ஏற்பாடு பண்ணப்பட்ட ஒரு ஷோவில் போனது தான் இப்போ மேலும் மேலும் ஒரு சிக்கலை கொண்டு விட்டுருச்சு. இப்போ ஆல்ரெடி ஓடிட்டு இருக்க தேட்டரில் போயிருந்தா கூட இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கிறது. ஆக்சுவலாக இந்த உயிரிழப்பு அப்படின்றது தடுக்க வேண்டிய விஷயம்தான். இப்போ இங்கேயும் அந்த மாதிரியான உயிரிழப்பு நடந்திருக்கு. பட் அந்த இடத்துல யாரும் இல்லைன்றதுக்காண்டி அந்த 4 மணி காட்சி அப்படின்றத மட்டும் தடை பண்ணியிருக்கிறாங்க. அங்கே தடை பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ அரெஸ்ட் அப்படின்றது தான் இப்போ கேள்வியாகவும் இருக்கு. இப்போ இது வந்து விபத்தாக கன்சிடர் பண்ண முடியாதா சார்? ஏன்னா வந்து கூட்ட நெரிசல்னால இறந்துருக்காங்க அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. இல்லை, ஒரு பொது மக்களுக்கும் பொறுப்பு வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. பொது இடத்தில் ஒரு கூட்டத்தை வந்து சேர்க்கறது இருக்குல்ல, அதுவே வந்து பப்ளிக் யூஷன்ஸ் தானே. அது பொதுமக்கள் மற்றவங்களுக்கு இடையூறா இருக்கும்ல. இப்போ எந்த விதமான பெர்மிஷனும் இல்லாமல் ஒரு பொது இடத்துல போய் நீங்கள் நின்று பேசுகிறப்ப பப்ளிக் யூஷன்ஸ் தானே வரும். பப்ளிக் யூஷன்ஸாக வந்து அடிக்கடி கடந்து போயிருந்தா கேஸ் ஆயிருக்காது. உயிர் போயிடுச்சுல, உயிர் போன பிறகு வழக்கு போட்டு தானே ஆகணும். சட்டத்தில் அப்படி இடம் இருக்கு, அதை போட்டிருக்கிறாங்க. அவருக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு. அதனால தான் ஒரு வாரம் அவர் அரெஸ்ட் பண்ணல. மற்றவங்கலாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, தேட்டர் ஓனர் மேனேஜர்ஸ்லாம். இவரே ஒரு வாரம் அரெஸ்ட் பண்ணாமல் இருந்ததுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய ஃபெமிலியாரிட்டி, பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் வச்சு அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க. கோர்ட் தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அவரை மட்டும் சாமானியனுக்கு ஒரு சட்டம், இப்போ உயர்ந்தவருக்கு ஒரு சட்டமா, ஏன் அவரை பண்ணலன்னு ப்ரெஷர் கொடுத்தோன்னே இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் எல்லாம் நினச்சாங்கன்னா நீ சாயங்காலம் கண்டிஷன் பெயில் போட்டு வெளியே விட்டுருவாங்கன்னு பார்த்தா அதை ரிமாண்ட் விட்டாங்க. அப்போ கோர்ட் இந்த வழக்கே ரொம்ப சிவியராக அங்கே இருக்கிற ஹைதராபாத் கோர்ட் இதை வந்து வாட்ச் பண்ணுங்கிறதான் பார்க்குறதா இருக்குது. இப்போ இந்த 14 நாள் ரிமாண்ட்றது எந்த அடிப்படையில் சார்? 14 நாளுங்கிறது பேசிக் 14 நாள் கொடுப்பாங்க. இப்போ நாளைக்கே இன்றைக்கே வந்து ஸ்பெஷல் கோர்ட்டில் போய் அவங்க ஏதாவது பெயில் மூவ் பண்ணுறாங்க, கிடைச்சா கிடைக்கும். இல்லை மண்டே மூவ் பண்ணுவாங்க. அந்த ஒரு வாரம் 4 நாள் கூட பெயில் கிடைச்சுன்னா வெளியே வந்துடுவார். இப்போ என்ன மாதிரியான கேள்விகள், என்ன மாதிரி விசாரணைகள் அல்லு அர்ஜுன் இன்னும் விசாரணைக்கு இருக்காரு? விசாரணை முடிஞ்சிருச்சுல அவருக்கு. ஓகே, ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, உள்ள செல்லில் போட்டுருவாங்க. அவ்வளோதான். 3-4 நாள் ஃபஸ்ட் கிளாஸ் கொடுப்பாங்க. அவங்களும் எல்லா வேலைகளும் அவருக்கு பார்க்குறதெல்லாம் பார்த்துக்குருவாங்க. மண்டே டியூஸ்டேக்குள்ள ஏதாவது பெயில் மூவ் பண்ணி அவரோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு. இப்போ இவர் தரப்பு வாதம் அப்படின்றது என்னவா இருக்கும் சார்? இப்போ அல்லு அர்ஜுன் சைட்லேருந்து சொல்லக்கூடிய வாதம். அல்லு அர்ஜுன் சைட்லேருந்து எனக்கு தெரியாது இந்த மாதிரி சம்பவங்கள், நான் தற்செயலாக தான் போனேன் அப்படின்னு இவர் தரப்புலேருந்து வாதத்தை எடுத்து வைப்பாங்க. எனக்கு தொடர்பே எனக்கு நடந்தே தெரியாது அப்படிம்பாரு. ஆனால் அதை வந்து கவர்மெண்ட் கோர்ட் ஏற்றுக்கிறதா, சட்டத்தில் இடம் இருக்கலாங்கிறது ஜட்ஜஸ் பார்த்து முடிவு பண்ணுறது தான். ஓகே, இப்போ இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு நடிகருக்கு பர்சனல் அப்படின்றது இருக்கக்கூடாதா? இது வந்து ஒரு அவரோட படம் போயிருக்காரு சரி, ஆனால் பொதுவாகவே ஒரு நடிகர் போகிறாரு அப்படின்ற போது எல்லாத்திட்டையும் சொல்லிட்டா போக முடியும். அவர் போகிறாரு அப்படின்னு கூட்டம் வருது அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் கேட்குறாங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு படப்பிடிப்புக்காக போகிறாரு. அங்கே வந்து அப்போ சிஎம்மாக இருக்கக்கூடிய ஜெயலலிதா வந்து அங்கே வேற ஒரு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்தினுடைய பூஜைக்கு அங்கே வர்றாங்க. இதே ஃப்ளோரில் இவரோட ஷூட்டிங் நடக்குது, ரஜினி சார். ஆமாம், இவர் போகிறப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சிஎம் வந்திருக்காங்கன்னு அந்த ரோடை பிளாக் பண்ணிட்டாங்க, போக முடியல. இவர் அந்த கரெக்டாக எதுக்கு ஷூட்டிங் போக முடியல. அப்போ நான் நடந்து போகிறேன்னு கதவை திறந்து வெளியே இறங்கி நின்றுட்டார். கூட்டம் பயங்கரமாக அங்கிருந்து காட்டில் இங்கே அதிகமான கூட்டம் ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அப்போ ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறவர்கள் வந்து போதிய பாதுகாப்போடு இருந்து தான் பொது இடங்களில் போகணும். அது மறைமுகமாக வேறு வேறு தோட்டத்தில் போகிறதுனால பிரச்சனை கிடையாது. அப்படியே போய் நிற்கிறப்ப இந்த மாதிரியான பப்ளிக் யூஷன்ஸ் வரத்தான் செய்யும். அதுக்காகத்தான் பெர்மிஷன் கேட்டு போவாங்க. இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் எங்கேயா போகிறாங்கன்னா லோக்கல் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து ஆள் போவாங்க. ஷூட்டிங் ஒரு இடத்துல திருவிழா ஷூட் பண்ணுறோம்னா நம்ம வந்து உடனே எடுத்துட முடியாது. இதுக்கு நேராக போய் பெர்மிஷன் வாங்கணும். செக்ரட்டரியேட்டில் அதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதில் ஷூட்டிங் பெர்மிஷன் வாங்கணும். அங்கேருந்து லோக்கல் ஸ்டேஷனுக்கு அனுப்புவாங்க. லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து நமக்கு லெட்ரு வரும். இவ்வளோலாம் பெர்மிஷன் வந்த பிறகு தான் ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு நடத்த முடியும் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும். இதே மாதிரி கோயில்கள் நீங்கள் ஷூட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா தொழிலில் பெர்மிஷன் வாங்கணும். இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது. அப்படிங்கும் போது இதெல்லாம் வந்து கையில் தான் இதெல்லாம் வந்து பண்ணாதான் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு இருக்கா. செலிபிரிட்டியாக இருக்கிறவங்க ரோட்டில் இறங்கி போனால் வேறு கெட்டப்பில் போனால் தெரியாது. இப்போ அங்கே போய் நிற்கிறப்ப இப்போ விஜய் இருக்கிறாரு, விஜய் வந்து ரகாந்தருக்குள்ள இறங்கி நின்ற முடியுமா, போயிட முடியுமா? என்ன ஆகும்? கூட்ட நெரிசலில் ஏதாவது அடித்தடி ஆகும். அதே ஒரு சின்ன நடிகராக இருந்தாலுமே அந்த மாதிரியான இன்ஜூரிஸ் பார்த்தா. இப்போ நிவாரணத்துக்கே போக முடியாமல் வீட்டில் வச்சு தான் கொடுத்தேன். ஆமாம், அதுக்காக சொல்கிறாரு அப்படி, அது வேற விஷயம்.
இப்ப அல்லு அர்ஜுனோட ரசிகர்கள்லாம் வந்து அங்க கூடிக்கிட்டு அவரை கூட்டு போறப்ப தடுத்துக்கிட்டு அங்க மிகப்பெரிய ஒரு கலவரம் போல நடக்குமோன்ற ஒரு பயத்துல கூட இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ரசிகர்கள் ரொம்ப எதிர்த்து இது வந்து அரசாங்கம் தான் அப்படி பண்ணுதுன்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இப்ப ரசிகர்களோட மனநிலை எப்படி சார்? பெரிய ஒரு கொதிப்பான மனநிலையில் தான் இருக்கிறாங்க. ஆந்திரா ரசிகர்களை பொறுத்தவரை ரொம்ப சில்லியாக தான் இருப்பாங்க, காட்டாக இருக்கும். அவங்க ரொம்ப சினிமாவை ரசிக்கக்கூடிய ஒரு நபர். அதாவது ஆரம்பத்துலேருந்து அவங்க சினிமாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ தான் சோசியல் மீடியாவில் வந்துருச்சு. முந்திலாம் சினிமா ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தெலுங்கு சினிமா ரசிகர்கள் தமிழ்நாட்டில் ரெட் ஹில்ஸில் வந்து ஒரு பேப்பர் வைக்கும். அதாவது தெலுங்கு சினிமா பற்றின புத்தகம் ஈவினிங் வரும். அதாவது காலையில் அங்கே வர பேப்பர் வந்து ஈவினிங் வரும். இங்கிருந்து வடபள்ளி குடம்பாக்கம் ஏரியாவில் இருந்து தெலுங்கு பேசக்கூடியவர்கள் அங்கே போய் அந்த பேப்பர் வாங்கிட்டு வருவாங்க. டெய்லி வாங்கிட்டு வந்து படிக்கிறாள்லாம். அப்போ சினிமாவை வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. சினிமாவை வந்து ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு நபர். பிஸ்னஸும் பெரிய பிஸ்னஸ். ஆந்திரா தெலுங்கானா இருக்கிறப்ப பெரிய பிஸ்னஸ். அப்படிங்கும்போது அங்கே ரசிகர்கள் கொஞ்சம் உக்கிரமாக தான் இருப்பாங்க. இதை கவர்மெண்ட் தான் சமாளிக்கணும். அல்லு அர்ஜுன் செய்த தவறு என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சுட்டி கேட்குறாங்க. இப்போ அவர் என்னதான் பண்ணிட்டாரு, சொல்லிக்காம வந்துட்டாரு, அதுதானே. இப்போ மக்களா போனதுக்கு என்ன பண்றது? இன்னொரு சைடு என்ன பண்றாங்கன்னா, அப்போ ப்ரொமோஷனே பண்ணக்கூடாதா? இப்போ ஒரு படம் வெளியாகுது அப்படின்ற போது ரசிகர்களோட போய் பார்க்கறதோ இல்லை வேற ஏதாவது ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ்லேயே பண்ணவே கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இல்லை, எல்லா உரிமையும் எல்லாருக்கும் இருக்கு. அல்லு அர்ஜுன் பண்ண பெரிய தவறு என்னன்னா, ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளோட போகாமல் போனதான் தவறு. இப்போ நீங்கள் லோக்கல் ஸ்டேஷனில் இந்த மாதிரி படம் பார்க்க வர்றேன் அப்படின்னா, அங்கே ஒரு 50 போலீஸை போட்டு சுற்றி ஒரு பேரிகார்டை போட்டு மறைச்சு நின்று இவரை கரெக்டாக கூட்டு போயிட்டு கரெக்டாக கொண்டு வந்துருப்பாங்க. பிரச்சனை வந்திருக்காது. சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு போனது தான் பிரச்சனை. அதனால தானே கூட்டம் வந்துச்சு. ப்ரொமோஷனே பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. இல்லை, சொல்லியிருந்தா இன்னும் கூட்டம் வரும் இல்லையா? போலீஸே சொல்லியிருக்கணும். பொதுமக்கிட்ட சொல்றீங்க, பொதுமக்கிட்ட சொல்ல கூட்டம் வரதா? போலீஸுக்கே தெரியாது அப்படின்றது. போலீஸுகள் தரப்புல இந்த மாதிரி லோக்கல் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி அல்லு அர்ஜுன் படம் பார்க்க வர்றாரு, கொஞ்சம் செக்யூரிட்டி ஸ்ட்ராங் பண்ணுங்கன்னா அவங்க பண்ணுவாங்க. எந்த நடிகராக இருந்தாலும் பண்ணுவாங்க. இல்லை, எல்லா இடங்கள்லையும் சொல்ல முடியுமா சார்? இப்போ நான் ஒரு மாலுக்கு போறேன் இல்லை வேற ஏதாவது தேட்டருக்கு போறேன்னா போலீஸை சொல்லிட்டு போக முடியுமா? இந்த மாதிரி க்ரௌட் தாங்க. அங்கே ஆல்ரெடி அங்கே ஒரு 1000 பேர் நின்றுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா இன்னும் 1000 பேர் சேருவான்ல. நீங்கள் பார்க்குக்கு போகிறீங்க, பீச்சுக்கு போகிறீங்களா, பின்னாடி போலீஸ் வர முடியாது. ஒரு கூட்டமான இடத்துல போய் நிற்கிறப்ப மேலும் கூட்டம் வரதானே செய்யும். அன்னைக்கு செலிபிரிட்டி மூட்ல வேற இருக்கானுங்க. அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு அப்படி ரகடா வேற இருக்கிறானுங்க. வா ரான்கிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துல பாஞ்சிட மாட்டானுங்களா? அப்படிங்கும் போது அதை வந்து இவர் கொஞ்சம் ப்ரிகாஷனா இவர் சொல்லியிருக்கக்கூடிய அவசியம் கிடையாது. அங்கே சம்மந்தப்பட்ட மேனேஜர் யாராவது ஃபோன் பண்ணி லோக்கல் சார் வர படம் பார்க்க வராரு, கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுங்கன்னா பண்ணிடுவாங்க. அது சிம்பிள் மேட்டர் தான். அது அதை சொல்லாம தவறிட்டாங்க. அதான் பிரச்சனை. அதான் சார், வாக்குமூலம்லாம் வேற கொடுத்துருக்காங்க சொல்றாங்க. இது அல்லு அர்ஜுனுக்கு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி. அல்லு அர்ஜுனுக்குலாம் பங்கு கிடையாது. இது ஒரு வகையில் பார்த்தா இது ஒரு ஆக்சிடென்ட் தான். ஆனால் இவர் செஞ்சது தவறு இல்லைன்னா இன்ஃபார்ம் பண்ணாமல், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் போயிட்டாரு. அந்த கூட்ட நெரிசலில் பயன்படும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு இப்படி சாமானிய மக்கள் இந்த புஷ்பா 2 வந்து படம் வந்து 1000 கோடி கலெக்ஷனாக இருக்கு, அதுக்கு மேலே போகுதுன்றாங்க. இதெல்லாம் எப்படி வாங்கினீங்க? 400 ரூபா, 500 ரூபா, 800 ரூபா, 3000 ரூபா வரைக்கும் இந்த புஷ்பா 2 படத்தோட டிக்கெட் எடுத்துருக்காங்க. அப்போ சாமானிய ரசிகர் உங்களை பார்க்க முந்தி அடிச்சுக்கிட்டு உயிரை பணையம் வச்சுட்டு வர்றான். அவன் பாக்கெட்டில் கை விட்டு தான் காசு எடுத்துருக்கீங்க. இன்னும் சுவாரஸ்யமான தகவல்லாம் சொன்னாங்க. முதல் ஷோ மட்டும் இல்லை, அடுத்து போன 2-3 ஷோலையும் நிறைய பிளாக் டிக்கெட்ஸ்லாம் ஓடிச்சு. பிளாக் டிக்கெட்ல டிக்கெட்டே விற்கிது. நான் சொல்றேன், நார்மல் டிக்கெட் ரேட்டே அந்த ரேட்டுக்கு. நார்மல் டிக்கெட் புக் மை ஷோலயே 3000 ரூபா டிக்கெட். மும்பையில் ஒரு தேட்டர்ல ஓகே புக் மை ஷோல 3000 ரூபான்னு போட்டே வித்தாங்க. ஆந்திராவில் 400 ரூபாய்க்கு மேலே தான் டிக்கெட் ஆரம்பிச்சு. 400 ரூபா, 800 ரூபா, 1900 ரூபா. அது என்னமோ பஸ் இந்த தீபாவளி பொங்கலுக்கு ஆம்னி பஸ்ல போட்டு அடிக்கிற மாதிரி போட்டு. அது இப்போ இந்த படம் பார்க்க வர்றவங்களாம் யாரு? சாமானிய ஒரு மிடில் கிளாஸ் தான் படம் பார்க்க வர்றான். உங்களை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் வர்றான். நீங்க அதாவது பணமாக்குறீங்கல்ல. இது வந்து கேட்டால் நான் 1000 கோடி சம்பாதிக்கிறேன். இதில் இந்த முக்கியம், இந்த மொத்த கலெக்ஷன்ல பெரும்பகுதி யாருக்கு போகுதுன்னா நடிகருக்கு தான் போகுது. சம்பளம் நடிகர்களுக்கு தான் பெரும்பகுதி இந்த பெரிய படங்களுக்கு போகுது. அப்போ அதை வந்து யார் தலையில் கை வைக்கிறீங்க? சாமானிய ரசிகன் தலையில் கை வைக்கிறீங்க. அப்போ உங்களை நம்பி வர்றவனுக்கு உயிரும் போது காசும் போகுது. ஒரு கொஞ்சமாவது சமூக அக்கறை, சோசியல் இது வேணும். ஆனால் வந்து இவங்க அது கூட வேணாம். தன்னை நம்பி வர ரசிகர் மீது தான் கொஞ்சம் நம்பிக்கை வேணும்ல, ஒரு பாதுகாப்பு வேணும்ல. அவனுக்கு பாதுகாப்படுத்திட்டு பண்ணணும், டிக்கெட் விலையை இது பண்ணணும். இப்படி ஒரு படம் 2 படம் சொல்லி விட்டு விஷயத்துக்கு வந்த பிறகு நாட்டை வேற ஆளுன்னு ஆசைப்படுறாங்க. இதெல்லாம் வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இப்போ அவங்க ஃபேமிலியோட போயிருந்தாங்க சார். அந்த இறந்த பெண்மணி வந்து ஃபேமிலியோட போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஏன் ஃபேமிலியோட போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. கூட்ட நெரிசல் இருக்கும், ஃபேன்ஸ்லாம் வருவாங்க. ஃபேமிலியோட குழந்தைங்களோட போய் ஏன் ரொம்ப தவிக்கிறீங்க? அதை 2 விதமாக சொல்கிறாங்க. படம் பார்க்க போகலன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க, இவரை பார்க்கறது வந்திருக்குன்னு தெரிஞ்ச பிறகு இவரை பார்க்க போன கும்பல்ன்றாங்க.
எது உண்மைன்னு தெரியல. நம்ம நியூஸ்லாம் பார்க்கும்போது படம் பார்க்க போனவங்கன்ற மாதிரி தான் படம் பார்க்க போறவங்க சொல்றாங்க. இன்னொரு தரப்பு இவர் வந்திருக்குதுன்னு தெரிஞ்சு போய் பார்த்துருக்காங்க. ஏன்னா ஆந்திராவில் அப்படித்தான் படம் பார்ப்பாங்க. வெறித்தனமா படம் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் ஆந்திரா ரசிகர்கள். முதல் நாள் ஃபேமிலியோட தான் காலசோவுக்கு ஃபேமிலியோட போக மாட்டாங்க. காலசோவிலே ஃபேமிலியோட உட்காந்து ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ற பார்ட்டி அது. அதனால வந்து அங்க ஆந்திர ரசிகர்களே அப்படித்தான் இருப்பாங்க. ஆனா அதை கொஞ்சம் தவிர்க்கணும் இல்லை சார்? ஏன்னா ரொம்ப க்ரௌடடா வரும். அது தவிர்க்கணும். இன்னைக்கெல்லாம் வந்து எத்தனையோ பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. 2 நாள் கழிச்சு ஓடிடியில் வந்துடும், 1 வாரம் கழிச்சு ஓடிடியில் வந்துடும், 2 நாள் கழிச்சு படம் கூட்டம் ஃப்ரீ ஆயிரும். அதெல்லாம் தவிர்க்கணும். ஆனால் அந்த மாதிரி போகிற ஆட்கள் யாருன்னா சாதாரண எளிமை நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தான். வீட்டில் ஸ்மார்ட் டிவி இருக்காது, இந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மிகுதியில் குடும்பத்தோடு போய் பார்க்குற வேலைகள்லாம் பண்ணுறாங்க. இன்னும் நிறையா இருக்காங்க. பட் அதெல்லாம் தவிர்க்கணும். அவங்களுக்கும் சில ரெஸ்பான்சிபிள் இருக்குது. இப்போ இந்த 4 மணி ஷோ அப்படின்றது வந்து ஒரு ஸ்டேட்லேயே ரத்தாயிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். இது இந்தியா முழுக்க செயல்படுத்தணும்னு சொல்லி ஏற்கனவே இந்த தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ்லாம் அவங்களும் ஒரு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை அதை நிறைவேற்றுறது சரியா இருக்குமா சார்? கண்டிப்பாக பண்ணணும். இந்தியா முழுவதும் டிக்கெட் விலையை முதல்ல குறைப்பதற்கான, டிக்கெட் விலையை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். இவ்வளோ தான் டிக்கெட் விற்கணும். நீங்கள் முதல் நாள் படம் ஓடுது, 2ஆம் நாள் படம் ஓடுதுன்னா அதெல்லாம் கிடையாது. டிக்கெட் விலை இவ்வளோ தான் விற்கணும். உள்ள பாப்கார்ன் இவ்வளோ தான் விற்கணும். இன்றைக்கி ஒருத்தர் படம் பார்க்க போகிறா இருந்தால் குறைந்தபட்சம் 500 ரூபாலாம் படம் பார்க்க முடியாது. 150 ரூபா டிக்கெட்டு, 100 ரூபா காஃபி, 200 ரூபா பாப்கார்னு, 50 ரூபா பார்க்கிங். ஒருத்தர் சம்பளமே 500 ரூபா தான் ஒரு நாளைக்கு. நீங்கள் அவன் எங்கே படம் பார்க்க வரவனோட நம்பி வரவனோட ஒரு நாள் அவனுக்கு ஹாஃப் டே படம் போகுது. படமும் 2 மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் எடுக்கிறது கிடையாது. நீங்கள் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் படம். அதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு போய் நிற்கணும். ஹாஃப் டே போயிடுது, ஒரு நாள் சம்பளம் போயிடுது அவனுக்கு. இதையெல்லாம் அகில இந்தியாவில் ஒரே மாதிரியான ஒரு டிக்கெட்டை கொண்டு வரணும், ஒரு முறைப்படுத்தணும். உள்ளே வைக்கிற ஸ்நாக்ஸ் ரேட்டை இது பண்ணணும். அப்படிலாம் இருந்தால் காமனான இது என்னென்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு ரசிகர்கள் வந்துகிட்டே இருப்பான். ஒரு அபிமான ரசிகர்கள் உருவாகிட்டே இருப்பான். அவன் தான் போய் ஏறி அடித்து அவங்க காசு தான் கொடுக்குறான். அவன் முறைப்படுத்துறதுக்கு அரசாங்கம் சில சட்டங்களை போட்டு முறைப்படுத்தினா சரியா இருக்கும். இப்போ மக்கள் தேட்டரை பார்த்தே பயப்பட ஆரம்பிச்சாங்க சார். போனா போய் என்ஜாய் பண்ணலாம் பார்த்தா உயிர் போகுதே அப்படின்ட்டு உயிர் போகுது, காசும் போயிருது. உயிர் போகாம வந்தா கூட காசு போயிருது. ஏன்னா அவங்க வெளியே வந்து அந்த ஒன்னொன்னு சொல்றாங்க, 500 ரூபா கொடுத்து படம் பார்த்துட்டு விமர்சனம் பண்ணாத, 3 நாள் கழிச்சு விமர்சனம் பண்ணு. அப்போ ஒரு படம் பார்க்க ஒரு பொழுதுபோக்க எவ்வளவு ட்ராஜடியா ஆக்கி வச்சிருக்காங்க. ஒரு பொழுதுபோக்குன்னு ஒரு என்டர்டைன்மெண்ட். முந்தியெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, பொழுது போலையா படத்துக்கு போவோம், என்ன படம் போகுதுன்னு ஒரு தேட்டருக்கு போவோம். அந்த தேட்டர் வெளியில் ஓடும். 10 ரூபாய் 20 ரூபாய் டிக்கெட்டை வாங்கி கொடுத்துட்டு தேட்டரில் உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்ப்போம். பொழுது போலனா நல்லா இருந்தால் பார்ப்போம், ரேட்டு வந்துருவோம். இந்த படம் தான் அந்த படம் தான் குறிப்பிட்டு பார்க்கறதெல்லாம் கிடையாது. பொழுது போல இன்னைக்கு ஈவினிங் படத்துக்கு போவோம், என்ன படத்துக்கு போவோம், அப்படி போவோம். இந்த தேட்டரில் என்ன படம் ஓடுது, அந்த படத்துக்கு போயிட்டு கவுண்டரில் டிக்கெட் வாங்கி படம் பார்ப்போம். இன்னைக்கு படம் பார்க்கறதுக்கு அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணணும், அப்புறம் 2 வீலர்லேயே காரில் எவனா வண்டியை பார்க் பண்ணணும், அப்புறம் உள்ளே போயிட்டு அதுக்கு வந்து நம்ம வந்து உள்ள வெளியே வாட்டர் பாட்டிலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு ஒரு பொழுதுபோக்கை, ஒரு கலையை வந்து காஸ்ட்லி ஆக்கி அதை வந்து இன்னைக்கு பணமாக்கி வச்சிருக்கானுங்க. அதனுடைய பெரும்பகுதியான சம்பளம் இந்த நடிகர்களுக்கு எல்லாம் போகுது. ஒரு படம் ஓடிடுச்சுன்னா அவன் சம்பளம் 50 கோடின்றான். 50 கோடி. அப்போ யார் தலையில் கை வைக்கிறாங்க? சாமானிய படம் பார்க்க வர ரசிகர் தலையில கை வைக்கிறாங்க. இப்போ அவங்களோட உயிரும் ஒரு பக்கம் போயிட்டு சொன்ன மாதிரி. இப்போ இன்னொரு பக்கம் அல்லு அர்ஜுன் வந்து இப்போ ரொம்ப நெருக்கடினால ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து அரசியல் கட்சி தொடங்க போறாரு அப்பெல்லாம் வர சொல்லிட்டு இருக்காங்க சார். இல்லை, அது ஆல்ரெடி அவங்க அரசியல் ஃபேமிலி தான். அது பண்ணுறதுக்கு ஃபியூச்சரில் பண்ணுறதுக்கு இந்த பாப்புலாரிட்டி இருக்கு இல்லையா, இதை வச்சு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த நெருக்கடினால தான் அவர் உருவாக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா சொல்கிறது. அவர் படங்கள் நிறையா பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து புஷ்பா 3 பண்ண போகிறாங்க, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. இல்லை, இதில் வந்து சில மாற்றங்கள் மற்ற நடிகர்களுக்கும் அது ஏற்படும் கண்டிப்பாக. சரி, இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு, இடைக்கால ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது. அதனால சொன்னேன், அவங்க ஹைகோர்ட்டுக்கு இதுக்கு போயிருக்கிறாங்க. சிட்டி சிவில் கோர்ட்டில் அவங்களுக்கு வந்து 14 நாள் ரிமாண்டு. ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. நம்ம இந்த இன்டர்வியூ ஆரம்பத்திலே சொன்னேன். ஹைகோர்ட்டில் இப்போ ஜாமீன் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி கேஸ் ரொம்ப நாள் நடக்கும், அவ்வளோதான். ஓகே சார், இன்னும் மேற்கொண்டு என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். உங்கள் நேரத்தை பற்றி பல்வேறு விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார்.